சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். போதும். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னதை வாசிக்கிறோம். 28வது வசனத்திலே அதன் பின்பு என்று வாசிக்கிறோம். இதன் பின்பு சர்வலோகத்தினுடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்து பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏற்றவராக சிலுவையிலே தொங்கி முடித்த அந்த வேளையிலே தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், ஆண்டவர் உலகத்திலே இருந்த பொழுது மனித தன்மையினுடைய பலவீனம், வேதனை, தேவைகளை மறைத்து கொள்ளவில்லை. இன்று நம்முடைய பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இத்தனை மணி நேரம் பாடுபட்டு அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தை ஒருவேளை மற்றவர்கள் பரியாசம் பண்ணுவார்களே, ஏன் ஆண்டவர் கொஞ்ச நேரம் பல்லை கடித்து கொண்டு இந்த வார்த்தையை வெளியிடாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் எண்ணலாம். அவ்விதமாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு வீண் பெருமையாக மாறிவிடும். அதே போல் அது ஒரு மாய்மாலமாக மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் மாய்மாலம் பண்ணவோ வீண் பெருமை கொள்ளவோ அல்லது யாருடைய புகழ்ச்சியையோ யாருடைய இகழ்ச்சியையோ அவர் விரும்பவில்லை. அதற்காக அவர் பயப்படவில்லை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆகையினால்தான் அவர் இந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்லுகிறார். எனவே விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மரண நாள் வரைக்கும் நாம் கீழ்ப்படிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வீண் பெருமை, மாம்ச வைராக்கியம் இருக்கக்கூடாது என்பதை இந்த தேவனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில் 50ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் தனக்கு பசி அல்லது தாகம், தனக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கேட்கவில்லை. இங்கேயும் கூட தாகமாக இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை தன்னுடைய சரீர நிலைமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் சொன்னார். உலகத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கடல் இவைகள் எல்லாவற்றிலும் ஏராளமான தண்ணீரை உண்டாக்கினவர் அவர்தான். ஆகையினாலே அவருக்கு தாகமாக இருந்தால் அவர் தண்ணீரை அந்த மாதிரியாக உண்டாக்கி குடிக்க முடியும். அவருக்கு வல்லமை உண்டு. வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே நீங்கள் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை அவன் கொன்றான். அதற்கு பிறகு அவனுக்கு மிகவும் தாகம் எடுத்தது. நான் தாகத்தினாலே சாக போகிறேனே என்று அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட வேளையில் தேவன் அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து அந்த சிம்சோனுக்கு தண்ணீர் கொடுத்ததாக நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலே யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் கற்பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து 6 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த திரளான ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் தண்ணியை வருவித்தார் என்று நான் வேதத்திலே படிக்கிறோம். ஆகையினால அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது தன்னுடைய சரீர நிலைமையை வெளிப்படுத்தினாரே தவிர தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் மற்றவரிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. மேலுமாக இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ண மனுஷனாகவும் அவர் பூர்ண தெய்வமாகவும் இருந்தார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது.
கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவத்துவத்துடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவர் பூர்ண மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தார், அதே நேரத்தில் அவர் பூர்ண தெய்வமாக இருந்தார் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தை அவர் மனுஷீக சரீரத்தில் இருந்தபடியினால்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பைபிளிலே வாசிக்கிற வேளையிலே அவர் மனுஷீகத்திலே இருக்கிற சமயத்திலே பசியாய் இருந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் தெய்வீகத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் 5000 பேரை போஷித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவர் மனுஷீகத்திலே படகிலே தூங்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் தெய்வீகத்திலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தினார் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். மனுஷீகத்திலே அவர் தாகம் அடைந்தார். ஆனால் தெய்வீகத்திலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னிடத்திலே வந்தவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே மனுஷீகத்திலே அவர் கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடு கூட அவர் ஜெபித்தார் அல்லது அழுதார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். ஆனால் தெய்வீகத்திலே அழுகிற எல்லா மனிதனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதே போல மனுஷீகத்திலே அவர் சிலுவையிலே பலவிதமான பாடுகளை பட்டு அவர் ஜீவனை விட்டார். ஆனால் தெய்வீகத்திலே அவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர் தெழுந்தார். எனவே ஆண்டவர் ஒரு பூர்ண மனுஷனாக ஒரு பூர்ண தெய்வமாக அவர் இருந்தார். ஆகையினாலே மனுஷீகத்திலே அவர் இந்த வார்த்தையை சொன்னார். மேலுமாக இவைகளெல்லாம் ஒரு தற்செயலான செயல்கள் கிடையாது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான அந்த வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். நான் முதல்ல வாசிக்க கேட்ட அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிற அந்த வேத வசனங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த வேத வசனங்களை கீழ்ப்படிந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 22வது சங்கீதம் 15வது வசனத்திலும் 69வது சங்கீதம் 21வது வசனத்திலும் இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய நிறைவேறுதலாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். மேலுமாக அந்த காலத்திலே சிலுவையிலே அறையப்படுகிறவர்களுக்கு 2 வகையான பானங்கள் கொடுக்கப்பட்டதாக வேதத்திலே எழுதியிருக்கிறது. சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அவர்கள் அந்த வேதனையும் அந்த கஷ்டத்தையும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு மயக்கம் வரக்கூடிய நிலைமையிலே அல்லது அந்த வேதனை தெரியாத நிலைமையிலே இருக்கத்தக்கதான நிலைமையிலே ஒரு போதைப் பொருளை போல ஒரு பானத்தை கொடுப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை நீங்கள் மத்தேயு 27:34 மார்க் 15:23 வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் அந்த பானத்தை வாங்கி குடித்து தன்னுடைய வேதனைகள் இல்லாமல் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மார்க் சுவிசேஷத்திலே வாசிக்கிற வேளையில் அதை வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் விதமாய் படிக்கிறோம். மார்க் 15வது அதிகாரம் 23வது வசனம். வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்திலே படிக்கிறோம். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் சிலுவையிலே அவர் மரிக்கிற பொழுது சகலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அனுபவித்தார். ஆண்டவர் ஒருவேளை அதை வாங்கி குடித்திருந்தால் இன்றைக்கு அநேகர் நினைக்கலாம், ஆண்டவரே தன்னுடைய வேதனையும் கஷ்டத்தையும் மறப்பதற்காக அந்த பானத்தை வாங்கி அந்த போதை நிறைந்ததான அந்த பானத்தை அவர் குடித்தார். ஆகையினாலே நானும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதை மறப்பதற்காக சாராயமோ விஸ்கியோ பிராந்தியோ அந்த மாதிரியாக நான் குடிப்பேன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நினைக்கிறது என்னவென்று கேட்டால், நான் குடிச்சிட்டு போய் ஆற்றில் சண்டை போடுறது கிடையாது, ஆனால் என்னுடைய உடல் வலி நீங்குவதற்காக நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டால் குடிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு.
குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் சூடு உண்டாக்குவதற்காக என்ன செய்கிறேன், அந்த மாதிரியாக நான் குடிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பிரச்சனை வருகிற நேரத்திலே அந்த மாதிரியாக குடிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஈஸ்டர் பண்டிகையிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் அமெரிக்காவிலே அதிகமான அளவு இந்த சாராயம் விற்பனை செய்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் குடிக்கவில்லை. எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இது மாதிரியான போதைப் பொருளுக்கு, இது மாதிரியான இந்த சாராயம், விஸ்கி, பிராந்தி இவைகளை குடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ம் 20ம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. உங்களுக்கு தெரியாதா? உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அது தேவனுக்கு சொந்தமானது. எனவே தேவனுக்கு சொந்தமான சரீரத்தை உங்களுடைய இஷ்டப்படி பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த சரீரத்தினாலே, நம்முடைய ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக கொடுக்கப்படுகிறதான அந்த பானத்தை அவர் வாங்கி குடிக்கவில்லை. இன்னொரு வகையான பானம் நம்முடைய ஊர்களிலே இந்த வெயில் காலங்களிலே கருப்பட்டியும் புளியையும் கரைச்சு பானக்கரம் என்று கொடுப்பார்கள். அது தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாதிரியான ஒரு பானத்தை என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அந்த காலத்திலே கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. வேத புஸ்தகத்திலே அதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 2 வகையான பானங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. லேவியராம புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் அந்த ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிக்கிறோம் பாருங்கள். லேவியராம 10ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இங்கே வாசிக்கிறோம், போதும், நீங்கள் சாகாது இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே போகிற வேளையிலே நீங்கள் அந்த மாதிரியாக இது மாதிரியான மதுவை குடித்து போனால் நீங்கள் மரித்து போவீர்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். ஆகையினால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த சரீரம் அவர் கிரயத்துக்கு வாங்கினது, அவருக்கு சொந்தமானது. இதில் எந்த விதமான லாகிரி வஸ்துக்களையோ அல்லது தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்தை நாம் கெடுக்கக்கூடாது என்பதை இந்த வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமான தாகம் இருக்கிறது. தாகம் என்று சொல்லுகிற வேளையிலே ஆத்தும தாகம். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தங்களுக்கு இருக்கிற மன சஞ்சலம் அல்லது தங்களுடைய பாவ நிவர்த்தி, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் தீர்வதற்காக அங்கே போனால் சரியாகுமா, இங்கே போனால் சரியாகுமா என்று பலவிதமான இடங்களுக்கு போகிறார்கள், பலவிதமான மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே சொல்கிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். கர்த்தர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆத்தும தாகத்தையும் நம்முடைய ஆத்தும பசியையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான்.
வாழ்க்கையிலே ஆத்ம தாகத்தோடு கூட ஆத்ம தாகமும் ஆத்ம பசியும் அந்த மாதிரியாக நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே அலைய வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது தண்ணீர் தாகத்தை இல்லை, நம்முடைய ஆத்ம தாகத்தையும் நம்முடைய ஆத்ம பசியும் அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று கேட்டால் திருப்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எங்கேயும் போறது கிடையாது. வேற எதையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிறதில்லை, கடைபிடிக்கிறதில்லை. காரணம், அவர் ஆத்தும தாகத்தையும் அந்த ஆத்தும பசியை நிவர்த்தி செய்தபடியினாலே, தாகம் தீர்க்கப்பட்டபடியினாலே கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழுகிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அந்த சமாரியா ஸ்திரீனிடத்திலே அவர் சம்பாசித்த வேளையிலே, இந்த உலக பிரகாரமான தண்ணீரை நீ குடித்தால் அது மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கக்கூடியதான தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அங்கே ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே தாகத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற வேளையிலே அவர் உங்களுடைய தாகத்தை தீர்த்து உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாமே இலவசம்தான். ஏசாயா 55வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் விதமாய் படிக்கிறோம். ஏசாயா 55வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். இங்கே தேவன் அழைக்கிறார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வரலாம். ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிக்காதவராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும், தாகமாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். காணிக்கை கொடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா கூட கையில் இல்லையே, இயேசுநாதரை எப்படி வெறுமையாக போய் தரிசிக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அங்கே வாசிக்கிறோம், பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாங்க, நீங்கள் அந்த மாதிரியாக வாங்கி சாப்பிடுங்கள். எனவே திருப்தி செய்யாத பொருளுக்காக, திருப்திப்படுத்தாத காரியத்துக்காக ஏன் பணத்தை விரயமாக்குகிறீர்கள்? ஏன் வீணாக பல இடங்களுக்கு அலைகிறீர்கள்? உங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய, பணமில்லாத நிலைமையிலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் என்ன செய்கிறார் என்று கேட்டால் உங்களை அழைக்கிறார். அதான் தாகமாக இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிறதான அழைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலும் கூட நாம் விதமாய் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கே வாசிக்கிறோம், தாகமாய் இருக்கிற என்னிடத்திலே வரக்கடவன். கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் போறீங்க, அழைக்காத இடத்துக்கெல்லாம் போறீங்க, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நீங்கள் எல்லாரும் வாங்க, தாகமாக இருக்கிறீங்களா வாங்க. நான் அந்த மாதிரியாக விருப்பமுள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஆண்டவர் உங்களுடைய ஆத்ம தாகத்தையும் உங்களுடைய ஆத்ம பசியை நிவர்த்தி செய்து உங்களுடைய எல்லா பாவ சாபத்தையும் நீக்கி உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக, போதுமானவராக அழைக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். தெய்வ காரியம் ஒரு நாள் நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. எனவே விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள கடவன் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தாகம் தீராவிட்டால், இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒரு நாள் தாகம் தீராத இடமாகிய அந்த நரகத்துக்கு தான் போகணும். பைபிளில் அந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஊமையை பற்றி படிக்கிற வேளையில் அந்த லூக்கா 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த வேதனை உள்ள இடத்துல இருக்கிறதான அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், அந்த லாசர் தன்னுடைய விரலினுடைய நுனியிலே அந்த மாதிரியாக தண்ணீரிலே மூழ்கி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அது அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. அதை கூட வாசிங்களேன்.
லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி. இங்கே விரலின் நுனியை தொட்டு, ஒரு விரலை தொட்டா எத்தனை சொட்டு தண்ணி வரும்? ஒரு டம்ளர் தண்ணி கூட கேட்கல. அப்ப நரகம் இவ்வளவு தாகந்தீராத ஒரு இடமாக இருக்கிறது. இந்த பூமியிலையும் தாகம் தீராம ஊர் சுத்திட்டு செத்து நீங்க தாகம் தீராத நரகத்துக்கு போக வேண்டாம். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய தாகத்தை அவர் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே வேறு யாரும் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது. சில வேளையில் உலகம் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக உங்களை கூப்பிடலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், சிசரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, யாகேல் என்கிற ஒரு பெண் அவளுடைய வீட்டு வாசலே வந்து நிற்கிறான். உடனே அந்த பெண் என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஐயா உள்ள வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறான். எனவே அவன் அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறான். அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற சமயத்தில் அவன் என்ன கேட்கிறான் என்று கேட்டால், எனக்கு கொஞ்சம் குடிக்க என்ன செய், தண்ணீர் கொடு என்று சொல்லி கேட்கிறான். உடனே அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவன் தண்ணி கொடுக்கல, பால் கொடுக்கிறான். உடனே அவன் நினைச்சிருக்கலாம், நல்ல ஆள், நம்மை வரவேற்று ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, நம்ம தண்ணி கேட்டா பால் கொடுக்கிறாளே, எவ்வளவு நல்ல ஒரு பெண் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கிறது 21வது வசனத்தில், எந்த கையினால பால் கொடுத்தாலோ அதே கையினால ஒரு பெரிய ஆணியை எடுத்து அந்த சிசராவனுடைய நெற்றியிலே அந்த மாதிரியாக அடித்து அவனை சாகடித்து விட்டான். இதாங்க உலகம். ஒருவேளை நினைக்கிறான், உலகத்தில் வா வா என்று அன்போடு உபசரிக்கிறார்கள், தண்ணீர் கேட்டால் பால் கொடுக்கிறார்கள். ஆனால் அதே ஆட்கள் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வந்துவிடும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தேவன் என்று கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். தாகமாக இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்திலே வாருங்கள். காணிக்க வேண்டாம், இலவசம். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அது மாதிரியாக காரியங்கள் செய்கிறவர் அல்ல. விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய தாகத்தை பற்றி பைபிள் எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், 42வது சங்கீதம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிற வேளையிலே, என் ஆத்துமா என்ன செய்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்கிறது, தாகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ காரியத்திலே, ஆண்டவரை நேசிக்கிறதிலே, வேதத்தை வாசிக்கிறதிலே, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதிலே, ஜெபம் பண்ணுகிறதிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த மாதிரியாக தாகமும் விருப்பமும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மேலுமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவரே தமக்கு தேவனாலே நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதத்திலே படிக்கிறோம். எனவே விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்துடைய பேரிலே ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஒரு விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 5வது வாக்கியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அடுத்து 6வதாக அவர் சொன்ன வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் இதுமாய் படிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் 6வதாக சிலுவையிலே சொன்ன வார்த்தை முடிந்தது. உலகத்திலே மரண தருவாயில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் ஏதோ உலகத்தில் நான் எல்லாம் வாழ்ந்து முடிந்தது என்று சொல்லி சாகிற வேளையில யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. அவர்கள் அந்த மாதிரியாக வீடு பாதியில் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், கட்டி முடிக்கல. அதே போல என்னுடைய பிள்ளைகளே சிலருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று இந்த மாதிரி பல காரியங்களை எல்லாம் சொல்லி ஆகையினாலே இவர் முடிக்காமல் போய்விட்டார், அல்லது நாமும் கூட அந்த மாதிரியாக இதெல்லாம் முடிக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் சந்தித்து விட்டதே என்றுதான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றியினுடைய வார்த்தையாக, ஒரு நிறைவினுடைய வார்த்தையாக அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். நான் முடிக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லை,
அவர் முடிந்தது என்று சொல்லுகிறதே எங்கள் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே ஒரு வீர முழக்கத்தோடு கூட தன்னுடைய மரண வேளையிலே உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான் முடிந்தது என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதையெல்லாம் முடித்தார் என்று நாம் பைபிளை படிக்கிற வேளையிலே, அவர் சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே சஞ்சரித்த காலங்களிலே அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் இந்த 3 வருஷ கால ஊழியத்தில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அதோடு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று கேட்டால் நிறைவேற்றி அவர் முடித்தார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான அந்த மார்க்க ஆசாரங்கள், ஆசாரியத்துவம், ஆலய வழிபாடு, இது மாதிரியான எல்லா முறைமைகளையும் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். எனவே இனிமேல் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த மகத்துவமான அந்த ரட்சிப்பினுடைய வேலையை, அந்த பாவ நிவர்த்தியை அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் செய்து முடித்தார். இனிமேல் மனிதன் தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக, தன்னுடைய பாவ விடுதலைக்காக, தன்னுடைய பாவ விமோசனத்திற்காக அவன் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அடுத்த வசனம் கூட, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. போதும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தினார்கள், நாள்தோறும் பலி செலுத்தினார்கள், வாரந்தோறும் பலி செலுத்தினார்கள், வருஷந்தோறும் பலி செலுத்தினார்கள். அந்த வாக்கியத்திலே வாசிக்கிறோம், ஒரு காலம் நிவர்த்தி செய்யாத அந்த பாவத்தை, அந்த பலியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தொடர்ந்து செலுத்தி வந்தார்கள். ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பாவத்துக்காக பலியை செலுத்தி ஆசாரியர் என்ன செய்தான், நிற்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் முடிக்கல, இன்னும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆகையினாலே அவன் நிற்பான். அடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிற வேளையிலே அவர் ஒரே தரம் தம்மை பலியிட்டு பாவ நிவாரணம் உண்டு பண்ணி பாவத்துக்கு பரிகாரம் ஏற்படுத்திவிட்டு அவர் பிதாவினுடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆசாரியன் நின்றான், கிறிஸ்து அந்த மாதிரியாக உட்கார்ந்தார். எனவே மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக இனி எந்த பிரயாசமும் பட வேண்டியதில்லை, தன்னுடைய பாவத்துக்காக எந்த விதமான பலியையும் செலுத்த வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலி மனிதனுடைய வாழ்க்கையிலே போதுமானது. தேவன் அதை நிறைவேற்றிவிட்டார். அதை எளிய நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தால் போதும் என்பதைத்தான் அதை காண்பிக்கிறது. எனவே ஆண்டவர் முடிந்தது என்று அவர் சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, பிதா கொடுத்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் நிறைவேற்றி முடித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இதமாய் படிக்கிறோம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நீர் நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் இந்த பூமியில் அனுப்பினதனுடைய நோக்கம், கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம், பிதா நியமித்த எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் செய்து முடித்தார். ஆகையினால இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்கள் சுய கிரியையில், உங்களுடைய மார்க்க ஆசாரங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழ முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் அதை படிக்கிறோம். கொலோசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் அந்த 13, 14, 15 வசனங்களே விதமாய் வாசிக்கிறோம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவுலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். முடிந்தது என்கிறதான வார்த்தை ஒரு வெற்றி முழக்கம், ஒரு வீர முழக்கம். சர்வலோகத்தினுடைய பாவ நிவர்த்திக்காக, பாவ விமோசனத்துக்காக தெய்வம் சிலுவையிலே பலியாகி அவர் முடித்து விட்டார்.
இங்கே வாசிக்கிறோம், நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, அது ஒரு குற்றப்பத்திரிகை. நம்மை பற்றி தான் ஒரு குற்றப்பத்திரிகை. இவர் என்னென்ன பாவம் செய்திருக்கிறார், ஆகையினால இந்த பாவத்திற்காக இவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த குற்றப்பத்திரிகையை ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், சிலுவையிலே ஆணி அடித்தார். இவருடைய பாவத்துக்காக, அநீதி உள்ளவர்களாகி இவர்களுக்கு பதிலாக நான் நீதி உள்ளவராக அந்த மாதிரியாக சிலுவையிலே பாடுபடுகிறேன். இவருடைய பாவத்தை எவர்கள் மேல் சுமத்தாதபடிக்கு என்னுடைய சரீரத்திலே சுமந்து சிலுவையிலே பலியாகிவிட்டேன் என்கிறதான நிலையிலே அவர் நம்முடைய பாவத்தை பரிகரித்தார். எனவே முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு வெற்றியை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் முடித்து விட்டார், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். எளிய நிலைமையில் ஆண்டவரை விசுவாசித்தால் போதும். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய பாவ பரிகாரி, உண்மை அல்லாமல் பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் பரலோகம் போவதற்கும் வேறே மார்க்கம் இல்லை என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் தற்கொலை செய்ய போன அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது தேவனுடைய மனுஷர்கள் சொன்னார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, சாபத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு, நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்விக்கு அங்கே போங்கள், இங்கே போங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இந்த தேவனுடைய அனுகிரகத்தை என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் பெற்று அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இனிமேல் நம்ம எந்த விதமான கிரியை செய்ய வேண்டாம். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவர். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. ஈவு என்று சொன்னால் தேவன் தானமாக கொடுக்கிறார், நீங்கள் கை நீட்டி வாங்கினா போதும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, சாத்தான் மேலே ஜெயம் பெற்று அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் பிசாசுடைய கிரியைகளை அழித்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிற வேளையிலும், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் பிசாசை அழிக்கல்ல, பிசாசுடைய கிரியைகளை அவர் அழித்து என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் முடித்து விட்டார். ஆகையினாலே இன்றைக்கு விசுவாசிகள் யாருக்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பிசாசுடைய கிரியைகளை அந்த மாதிரியாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதான் அவர் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறது போல ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகையினால் நம்ம எதையும் செய்ய வேண்டாம், எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நிறைவேற்றி முடித்தார். அதை நாம் எளிய நிலைமையிலே விசுவாசித்தால் போதும் என்பதைத்தான் தேவனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக அவர் சொன்ன 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 46வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்கே நாம் வாசிக்கிறோம், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7வதாக அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை. சிலுவையிலே ஆரம்பிக்கிற வேளையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். பிதாவே என்று ஆரம்பித்து கடைசியிலே அவர் என்ன செய்கிறார், பிதாவோடு கூட அந்த தொடர்பிலே, அந்த உறவிலே, அவர் அந்த ஐக்கியத்தில் இருந்தபடியினால்தான் அவர் கொடூரமான வேதனைகள் மத்தியிலே அகோரமான பாடுகளை அனுபவித்து மரிக்கப் போகிற அந்த நேரத்திலும் கூட அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தேவனோடு கூட உறவு வைக்கக்கூடியவராக இருந்தார். சிலுவையிலே பிதாவே என்று ஆரம்பித்தார். இங்கே கடைசியாக அவர் பிதாவே என்று முடிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த வாக்கியம் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனோடு கூட உறவுள்ளவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
பாடுகளுடைய மத்தியிலும் கூட தேவ உறவு, தேவ ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். தானியேல் 6:10 நாம் வாசிக்கிற வேளையிலே அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் ராஜாவை தவிர வேற யாரையும் அந்த மாதிரியாக சேவிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது என்பது ராஜ கட்டளை. அப்படி அவர்கள் மீறினால் சிங்க கபியிலே போடப்படுவார்கள். அதை தெரிந்தும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினதாக வேதத்திலே வாசிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சேவித்தால் அல்லது சபைக்கு போனால் கர்த்தருடைய காரியங்களை ஈடுபாடு கொண்டால் உங்களுக்கு இப்படிப்பட்டதான தண்டனை வரும் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடுவீர்களா? ஆனால் தானியேல் அதை செய்தார், கிறிஸ்துவும் அதை செய்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாடு உபத்திரவு நேரங்களிலே துன்பம் அனுபவிக்கிற வேளையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். பவுல் சீலாவை பற்றி அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சரீர வேதனை, இரத்த காயம், அநேக விதமான அடிகள் அடிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிற வேளையிலும் அவர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கடைசி நேரத்திலும் பிதாவோடு தொடர்புள்ளவராக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கும். மேலுமாக இந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அவர் சிலுவையிலே மரிப்பதற்காகத்தான் வந்தார். நாம் எல்லாரும் வாழ பிறந்தவர்கள், ஆனால் ஆண்டவர் சாக பிறந்தவர். அவர் இந்த உலகத்திலே வந்ததே எதற்காக என்று கேட்டால், நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, பாவத்தின் சம்பளமாகிய அந்த இரண்டாம் மரணமாகிய அந்த நரக வேதனையை அனுபவித்து நம்மை அந்த நரக கொடுமையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 3 அதிகாரம் 14-15 வாசிக்கிற வேளையிலே, சர்ப்பமானது வனாந்திரத்திலே மோசையினாலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிளே அது மஸ்ட் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அவசியமானது, கட்டாயமானது, தேவையானது. எனவே ஆண்டவர் அதை அறிந்தவராக என்ன செய்கிறார் என்று கேட்டால் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10வது வசனத்திலே 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதத்திலே நான் படிக்கிறோம். ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே என்று பாடுகிறோம். குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றிலும் நீர் ரட்சித்தீர் என்று பாடுகிறோம். பாவத்தினாலே குற்றுயிராய் வேதனையாக அணுவணுவாக செத்துக் கொண்டிருந்தான மனுக்குலம் சாகட்டும் அழியட்டும் என்று விடாதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜீவனை அவர் நமக்காக கொடுத்தார். அவருடைய ஜீவன் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆகையினாலே இன்றைக்கு நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்த நாம் ஆண்டவர் உயிர் கொடுத்ததினாலே, ஜீவன் கொடுத்ததினாலே அவர் மூலமாக இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் ஜீவனை பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 5 அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்த மாதிரியாக ஜீவன் இல்லாதவர்கள் அப்படி என்று சொன்னால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றியதான ஒரு உணர்வு இல்லை. எனவே ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறது. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளே வருகிற வேளையிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 28வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 28வது வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்கள், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நீங்களும் நான் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக
தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். கெட்டுப்போனதை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் கெட்டுப்போவதில்லை. அடுத்து வாசிங்க. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்னுடைய கைகளிலிருந்து என்ன செய்வதில்லை, பறித்துக் கொள்வதில்லை. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பேயோ பிசாசோ உலகத்தில் இருக்கிற எந்த தீய சக்திகளும் உங்களை நாசப்படுத்த முடியாது. ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிக்கிறதோடு மாத்திரமல்ல, நீங்கள் கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அருள் புரிகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அவர் நம்மை வைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புக் கொடுத்தது எதற்காக என்று கேட்டால், நம்முடைய நல்வாழ்வுக்காக, நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக. மேலுமாக ஆண்டவர் சிலுவையிலே அந்த மாதிரியாக மரித்து ஜீவன் விட்டது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது உண்மை. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே அவர் ஒரு மயக்கமான சூழ்நிலையிலே இருந்தார். அவரை தூக்கி கொண்டு போய் குளிர்ச்சியான கல்லறையிலே வைத்து அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார், உயிர் பெற்றார். ஆகையினால அவர் சிலுவையிலே சாகவில்லை, அவர் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று நான் வேதத்திலே படிக்கிற வேளையிலே, நீங்கள் யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தையும் 32ஆவது வசனத்தையும் வாசிக்கிற வேளையிலே, அந்த காலத்தில் சிலுவையிலே தொங்குகிறவருடைய உயிர் சீக்கிரமாக போகாது. ஆகையினாலே அவருடைய உயிர் போக வேண்டும் என்பதற்காக அவருடைய கால் எலும்புகளை அடித்து முறிப்பார்களாம். எதற்காக என்று கேட்டால், சீக்கிரமாக ஜீவன் போக வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அதிகமாக வேதனைப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் மற்ற 2 பேருடைய குற்றவாளிகளுடைய கால் எலும்புகளை முறித்ததாக பைபிளில் சொல்லியிருக்கிறது. அந்த யோவான் 19:33 இயேசுவிடத்திலே வந்தபோது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை என்ன செய்யவில்லை, முறிக்கவில்லை. உலகத்திலே மனிதர்கள் யாரும் அவரை சாகடிக்கவில்லை, சாகடிக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய ஜீவனை அவர் தானே கொடுத்தார். ஒருவேளை அவருடைய கால் எலும்பு முறிக்கப்பட்டு மரித்திருந்தால் சாத்தான் சொல்லுவான், நீங்கள் கும்பிடுற இயேசுநாதர் ஒரு நொண்டிசாமி, அவருடைய கால் முறிந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான பழுதும் இல்லை. அவருடைய 33 வருஷ கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்கேயும் தலைவலி, காய்ச்சல், தடுக்கி விழுந்து காயம்பட்டதாக பைபிளில் கிடையாது. தன்னுடைய பரிபூர்ணமான சரீரத்தை பழுதற்ற நிலைமையிலே அவர் நமக்காக என்ன செய்தார் என்று கேட்டால், சிலுவையிலே அவர் மரித்தார். அவர் மரித்தது உண்மை. இன்னுமாக நீங்கள் மார்க் 15ஆம் அதிகாரம் 44-45 வாசிக்கிற வேளையிலே அங்கே பிலாத்துவிடத்திலே போய் கேட்கிறார்கள், அவர் மரித்து விட்டார், ஆகினாலே அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும் என்று. அப்பொழுது அந்த பிலாத்து சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு, போதும், அவர் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரா என்று ஆச்சரியப்பட்டு அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தின பிறகு அவரை அடக்கம் செய்யும்படியாக கொடுத்தார்கள். எனவே ரோம அரசாங்கத்துடைய அதிகாரபூர்வமான சாட்சி, கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அவர் சிலுவையிலே ஜீவன் விட்டார், அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்பதற்கு ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வமான சாட்சி. ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு சீக்கிரமாக மரித்து விட்டாரா என்று. அதற்கு பிறகு அடக்கம் பண்ணும்படியாக கொடுத்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணம் உலகத்திலே ஒப்பற்றது. இவரை போல யாரும் அந்த மாதிரியாக மரித்தது கிடையாது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்திலே மறுபடியும் வாசியுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இங்கே வாசிக்கிறோம், தலையை சாய்த்து. உலக பிரகாரமாக சாகிறவங்களை பார்த்தீங்கன்னா செத்த பிறகுதான் தலையை சாயும். ஆனால் இவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை முன்னதாக அறிந்து அவர் தன்னுடைய தலையை சாய்த்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே தன்னுடைய மரண வேளையிலே அவர் அறிந்தவராக என்ன செய்தார் என்று கேட்டால் இருந்தார். எனவே தலையை சாய்த்து என்று வாசிக்கிறோம். உலகத்தில் சாக போகிறவங்களுடைய சத்தம் என்ன செய்யும், வர வர அப்படியே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப பக்கத்தில் போய் அந்த மாதிரியாக கேட்கணும்.
ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறதை மகா சத்தமாய் கூப்பிட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பலவீனமான நிலைமையில் அல்ல, ஒரு பரிபூர்ணமான நிலைமையிலே அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டார். உலகத்திலே சகல மனுஷருடைய ஜீவனும் தேவனாலே வாங்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தானே அந்த ஜீவனை கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இங்கே வாசிக்கிறோம், நானே அதை கொடுக்கிறேன். எனவே ஆண்டவர் ஜீவனை தானே அவர் கொடுத்தார். கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. பிரசங்கினுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம், ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேலே ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மரண வேலையை அவர் அறிந்தபடியினாலே அவர் என்ன செய்தார்னு கேட்டால், தலையை சாய்த்து தேவனுடைய கரங்களிலே அவர் ஒப்புவித்து தான் சாகக்கூடியதான அந்த வேலையை அவர் அறிந்தவராக இருந்தார். ஸ்தேவானை பற்றி கூட நீங்கள் வாசிக்கிற வேளையில், ஸ்தேவான் மரிக்கிற வேளையிலே அந்த அப்போஸ்தலர் 7:19-59 எழுதியிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தான் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும். எனவே தன்னுடைய சாவு வேலையை ஸ்தேவான் அங்கே முடிவு செய்ய முடியாது. ஆண்டவரே, எப்பொழுது என்னுடைய ஆவி போகிறதோ, எப்பொழுது என்னுடைய ஜீவன் போகிறதோ அப்பொழுது என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஆவி பிரிய போகிறது, தன்னுடைய ஜீவனை விட போகிறார் என்பதை அறிந்துதான் அவர் தலையை சாய்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே இயேசுவை போல உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையாது. இயேசுவை போல உலகத்திலே மரித்தது யாரும் கிடையாது. அவரை போல உலகத்திலே யாரும் தங்களுடைய மரண வேலையை அறிந்து தேவனுடைய கரத்திலே தங்களுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறிந்தவராக இருந்தார் என்பதை நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலுமாக சிலுவையிலே சொன்ன இந்த 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை, 4வது வார்த்தை, இந்த 7வது வார்த்தை இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வேத வசனங்களை அவர் ஜெபமாக சொல்லுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த முதல் வார்த்தை எஸ்ஐயா 53:12 அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். சத்துருக்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் அவர் போதனை செய்தார், அதை சாதித்தார். எனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை அவர் இங்கே ஜெபமாக சொல்லுகிறார். அதே போல 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த வார்த்தை 22வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வசனத்தை இங்கேயும் ஜெபமாக அவர் சொல்லுகிறார். அதே போல பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதை 31வது சங்கீதம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்கிற வார்த்தை சொல்லலை. ஏன்னா அவர் மீட்க வேண்டியதில்லை, அவர்தான் மீட்பர். ஆகையினாலே அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், முன்பகுதியைத்தான் சொன்னார். உமது கைகளில் என்ன செய்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அந்த வேத வசனத்தை என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் ஜெபமாக்குகிறார். யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே படுக்க போகிறதுக்கு முன்னால் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மாதிரியாக ஜெபித்து அவர்கள் அந்த மாதிரியாக தூங்க போவதாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட வேத வாக்கியங்களை ஜெபமாக்குவது நல்லது. நம்முடைய சுய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதை காட்டிலும் வேத வசனங்களை அந்த மாதிரியாக சொல்லி நாம் ஜெபிப்பது நல்லது. பழைய ஏற்பாட்டு பக்தர்களை பற்றி வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே, ஆண்டவரே நீர் சொன்னீரே, நீர் இவ்விதமாக சொன்னீரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் ஜெபமாக்கினார்கள். ஜார்ஜ் முல்லர் 2000 பிள்ளைகள் உள்ள அநாத சாலை நடத்தினதாக சரித்திரம் சொல்கிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த 68வது சங்கீதம் 5வது வசனத்தை அவர் உரிமை பாராட்டி அனுதினமும் ஜெயிப்பாராம். திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, இந்த ஆதரவற்ற இந்த திக்கற்ற பிள்ளைகளை நீர்தான் என்ன செய்ய வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி
அந்த தேவனுடைய வசனத்தை உரிமை பாராட்டி ஆதாரமாக வைத்து அவர் 2000 பிள்ளைகளை பராமரித்ததாக வரலாறு சொல்லுகிறது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சுய வார்த்தைகளை, அலங்கார வார்த்தைகள் சொல்லுகிறதை விட ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறதுக்காக மட்டுமல்ல, ஜெபமாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பயன்படுத்த வேண்டும். எனவே அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். இவ்விதமாக வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகையினாலே வேத வசனத்தை ஜெபமாக்கினார். தேவனோடு கூட அந்த மாதிரியாக ஜெபத்தோடு கூட தேவ ஐக்கியத்தோடு கூட அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் இந்த மரணத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். அவர் விருப்பத்தோடு கூட தானாக முன்வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். வில்லிங்னஸ். அதே போல வாலண்டியராக அவர் தம்மை தாமே மனமுவந்து தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். வேத புத்தகத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பவுல் சொல்லுகிற வேளையிலே கலாத்தியர் 2:20 அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாருடைய கட்டாயத்தின் பேரில் இல்லை, நிர்பந்தத்தின் பேரில் இல்லை. அவர் தம்மை தாமே வாலண்டியராக தானாக முன்வந்து மனம் உவந்து தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அவரை யாரும் பிடிச்சி சிலுவையில் அறைய முடியாது. யோவான் 18ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற வேளையில் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த யோவான் 18:6 வாசிக்கிறோம். அவர் நான் தான் என்று சொன்னார். அந்த நான் தான் என்கிற அந்த 2 வார்த்தையை கேட்ட உடனே பிடிக்க வந்த ஆட்கள் தான் பின்னால மல்லாக்க விழுந்ததாக, பின்னிட்டு தரையிலே விழுந்ததாக பைபிளில் படிக்கிறோம். 2 வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொன்னால், இப்போ ஏற்பட்ட தெய்வத்தை அன்றைக்கு ரோம அரசாங்கத்துடைய அதிகாரமோ மனிதர்களோ அவரை சிலுவையிலே ஆணி அறைந்து அது மாதிரியாக கொண்டிருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எனவே ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே, நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பேரில் உள்ள அன்பினாலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், மனமுவந்து தம்மைத்தாமே அவர் சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு வெற்றிகரமான நிலைமையில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதான் நாம் வாசித்தோம் கொலோசியரிலே, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுகிற வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கீழே இருந்துன்னு சொன்னால் மனுஷன் கிழிச்சு விட்டால் மேலே வரைக்கும் போயிடும். ஆனால் மேலே இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்தது என்று கேட்டால் 2ஆக கிழிந்தது. இனிமே பாவ நிவர்த்திக்காக பலி வேண்டியதில்லை, ஆசாரியர்கள் வேண்டியதில்லை, எதுவும் தேவை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே தைரியமாய் பிரவேசித்து தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய, தெய்வத்தோடு கூட உறவு கொள்ளக்கூடிய பாக்கியம் மனிதனுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று வாசிக்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கிறோம், பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் எல்லாம் பிளந்தது, நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மரண வாழ்க்கையுடைய முடிவு கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அதனால் ஆண்டவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் என்ன செய்கிறேன், உயிரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையிலே பரிதாபமாக மரித்ததோடு மாத்திரம் பரிதாபமாக மரித்தார் என்று அல்ல, அவர் மரணத்தை தைரியமாக எதிர்கொண்டார். அவர் மனமுவந்து சிலுவையிலே மரித்ததோடு மாத்திரமல்ல, மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே அவர் ஜீவனுள்ள தேவன். உலகத்திலே பிறந்த வாழ்ந்த எல்லாருடைய கல்லறையும் இன்றைக்கு மூடித்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது உலகத்தில் யாரும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம், உண்மை. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள்
அவரை அடக்கம் செய்தான அந்த திறந்திருக்கிற கல்லறையை இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் பார்த்து வருகிறார்கள். எனவே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே அவர் இருக்கிறதோடு மாத்திரமல்ல, அவர் தான் பரலோகத்துக்கு என்ன செய்திருக்கிறார், அங்கே ஏறி போனவர் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே இவ்விதமாக படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கின ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கு ஏறினவரும் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து தான். கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இன்றைக்கு அநேகர் பரலோகத்துக்கு போனேன், இயேசுநாதரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறது தேவ தூசணம், தேவனுடைய வசனத்துக்கு புறமான ஒரு காரியம். பரலோகத்திலிருந்து வந்த தெய்வம் சர்வலோகத்தினுடைய பாவ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மறுபடியும் வருவார். இன்றைக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் ஒரு மகிமையின் நம்பிக்கையாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். ஒரு நம்பிக்கை இல்லாத உலகத்திலே நாம் வாழுகிறோம். நம்பிக்கையற்றவர்களாக ஜீவிக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லாமல் உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சாக வேண்டாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் மகிமையின் நம்பிக்கையை உங்களுக்கு அளிப்பார். தேவன் மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன இந்த 7 வார்த்தைகள் நம்மை நேசித்த நேசத்தினாலே ஆண்டவர் இதெல்லாம் செய்தார். இதெல்லாம் நாம் கேட்கிறோம், நல்லது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். போதும். நீ இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையிலே தெய்வம் கேட்கிறார். உன்னை நேசித்து உனக்காக இவ்வளவு பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் சகித்து ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய எல்லா பாவ சாபத்தையும் மன்னிக்கிறேன், நீக்குகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரைக்கும் மரண புரியந்த உங்களை நடத்துவேன், மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்க்கையை அளிப்பேன் என்று சொல்லுகிற இந்த மகிமையின் கர்த்தரை நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் தனிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார். நீ தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறாயா? இங்கே இந்த கூட்டத்திலே அவரை விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? ஆண்டவரே, நீர் என்னை நேசித்து எனக்காக பலியானீர். நீர்தான் ஜீவனுள்ள தெய்வம், நீர்தான் உண்மையுள்ள தெய்வம், நீர்தான் உயிர் கொடுத்த தெய்வம், நீர்தான் உலக தெய்வம். நான் அதை முழு இதயத்தோடு கூட விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே விலக்கேற்றி உங்களுடைய உள்ளத்துக்களே வந்து உங்களை இம்மையிலும் மறுமையிலும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசித்து வாழ்க்கையில் யாரும் வெட்கப்பட்டு போனதாக கைவிடப்பட்டதாக வரலாறு கிடையாது. இல்லைன்னா இங்கே வந்து சாட்சி சொல்லுங்க. இயேசுநாதரை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஏற்றுக்கொண்டதுனால வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, வெட்கப்பட்டு நடுத்தரவில் இருக்கிறார்கள் என்று உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஒரு வெட்கப்படாத வாழ்க்கை, ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை, ஒரு கைவிடப்படாத வாழ்க்கை, ஒரு தேவ ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு தேவ அனுகிரகத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். அது தேவனுடைய விருப்பம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவனுடைய வசனத்திலே சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலே ஒரு காலம் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். தேவனுடைய கரத்திலிருந்து இந்த உலகத்தில் எந்த தீய சக்தியும் உங்களை பறிக்க முடியாது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக நடத்துதல் உண்டு. இதெல்லாம் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது, நம்முடைய கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிற சத்திய வாக்கு.
தெய்வ வார்த்தை. எனவே இதை விசுவாசித்து ஆண்டவருடைய அனுகிரகத்தோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பூமியிலே நாம் வாழுவோம். இந்த மகத்துவ சத்தியத்தை உண்மையை அறியாதவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய இந்த மகத்துவமான சத்தியத்தையும் இந்த இலவசமான எளிய இந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை மற்றவருடைய சொல்லி அவர்களையும் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே அழைப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். 3 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். சுவாசியலாகிய நமக்கு போதனையாக அநேக காரியங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இறுதி ஜபமாக சுவிசேஷம் என்ற சபை ஊழியர் எங்கள் அன்புக்குரிய ஜோன் செரியன் அவர்கள் ஒரு சில வார்த்தையில் நன்றியல் சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் அதில் பங்கெடுத்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தை நன்றியாக பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த வருஷம் கூட சில விதையான கூட்டங்கள் 3 நாட்கள் ஆசீர்வாதம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். விசேஷமாக செய்தி கொடுத்த அருமையான சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வருஷம் யார் செய்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மூப்பர்களாக ஜெபித்த சமயத்திலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின அருமையான சகோதரர் நாகராஜ் அவர்களிடம் காரியத்தை அறிவித்த சமயத்தில் அவர்கள் சந்தோஷமாக இசைந்து நம் மத்தியிலே கடந்து வரவும் இந்த 3 நாட்கள் இந்த 7 வார்த்தைகளை குறித்த செய்திகளை கர்த்தர் அவர் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியான கிருபை தந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாகராஜ் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் சென்னையில் கர்த்தர் வழியை செய்து வருகிறதை நாம் அறிகிறோம். கர்த்தர் அவரை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தி அவருக்கு இப்பொழுது 75 வயது ஆகிறது யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் இந்த 75வது வயதிலும் இவ்வளவு வல்லமையாக நல்ல சத்தத்தோடு செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் அவரை பயன்படுத்தினதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவரை விடப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டோம். அதுபோல் சகோதரன் அதிசயம் கூட இந்த வருஷம் பாடல்கள் முன்னின்று நடத்தும்படி கேட்டோம். தாமதமாக சொன்ன ஆனாலும் அதை சேர்ந்து மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் மாற்றி வைத்து சகோதரன் அதிசயம் குழுவினராக வந்து இந்த நாட்களில் பாடல்கள் பாடும்படியான கிருபை தந்தான் நடு செலுத்தி விசேஷமாக அருமையான செல்வின் இசைக்கரை வாசிக்கும்படி அவரும் கடந்து வர கருத்து கிருபை தந்தார். கருத்துக்கு நன்றி செலுத்துவோம். பாடல்கள் பாடின அருமையான சகோதரர்களுக்காக கருத்து நாமத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நீங்கள் வராமல் இருந்தால் இந்த கூட்டம் நடந்திருக்காது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த 3 நாட்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளத்தக்கதான் கிருபை தந்தார். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாமத்தில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். விசேஷமாக அடியனுக்காக ஜெபித்த உங்கள் ஒருவரும் கர்த்தர் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். கடந்த வாரம் இந்த சமயத்திலே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்தேன். இப்படியாக இந்த சில விதையான கூட்டம் முன்பதாக வீடு வந்து சேரும் என்று ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கடந்த திங்கட்கிழமை இரவு வீடு வந்து சேர உதவி செய்தார். 3 நாட்கள் கூட்டங்களிலும் பங்கெடுக்க கிருபை தந்தார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்குடைய பலனை ஆண்டு தந்து இன்னும் அதிகமாக ஊழியத்திலே பங்கெடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக அடியனுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். நம்ம நேரம் உட்காந்துருக்க எல்லாரும் எழுந்து நின்று நம் ஜெபத்தில் கலந்து கொள்வோம். நிறைவு ஜெபமாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் அந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எங்கள் அன்பு மறக்கமுள்ள பரமபிதாவை ஆண்டவரை இந்த வாரத்தை முதல் நாள் இரவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உலகம் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் உம்முடைய உயிர்ப்பை பண்டிகையாக ஆண்டவரை வருடந்தோறும் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கொண்டாடின இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரை உண்மை நாங்கள் நினைவு வரத்தக்கதான் நல்ல சந்தர்ப்ப தந்தீர். காலையில் ஆங்காங்கு சபைகளாக நாங்கள் கூடி நாமத்தை மையப்படுத்துவோம். நீர் சொல்லிப்பான கட்டளை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த இறைவழியில் 3 நாட்கள் கடைசி நாள் கூட்டத்தங்கள் அருமையான சகோதரன் நாகராஜ் அவர்கள் நீர் சொன்ன சில முடிந்த 7 வார்த்தைகளில் கடைசி 3 வார்த்தைகளை எங்களோடு இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல சந்தர்ப்பத்தை தந்துகிறோம். இந்த 3 நாட்களும் சகோதரனை எடுத்து பயன்படுத்த நீர் அவரை பயன்படுத்தினீர். அவர் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரை நீர் அவருக்கு வேண்டிய எல்லா கிருபை தந்து ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்முடைய வசனங்களை அதிகமாக பகிர்ந்துள்ளத்தக்கதான் கிருபை தந்து நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற 4வது வார்த்தைக்கு பிறகு 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி
நீர் ஆண்டவர் தாகமாக இருந்ததை எல்லாருக்கும் பதிலாக நீர் வெளிப்படுத்தினதை நாங்கள் அறிகிறோம். தாகம் என்றால் என்ன என்பதை நீர் அறிந்தவராக நீர் தாகம் அடைந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தாகத்தை நீர் தீர்த்தீர். எங்களுடைய தாகத்தை நீர் அனுபவித்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறேன் என்பதை அறிந்து நாங்கள் அண்டு செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரப்பிரவன தாகம் அல்ல, எங்களுடைய ஆத்ம தாகம் ஆண்டது நீர் ஒருவர் தான் ஆண்டவர் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறது. அறியாத எத்தனையோ பேர் ஆண்டு உலக பிராரமான காரியங்களில் ஈடுபட்டு அங்குமங்குமாக அலைகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த தண்ணீர் குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டு நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் நீர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் குடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆத்ம தாகம் தீரும் நாங்கள் அறிகிறோம். விதமாக ஆண்டு இந்த நாளிலும் இந்த கூட்டத்தில் வந்த யாராவது உண்மை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்திருப்பார். ஆனால் ஜீவத்தண்ணீராகி உண்மை ஏற்றுக்கொண்டு ஆத்ம தாகத்தை அவர்கள் ஆண்டவரே தனித்து கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உதவி செய்தவர்களும் தொடர்ந்து நீர் ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எங்களுடைய ரட்சிப்புக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஒன்றும் பாக்கி வைக்காதபடி, ஏதோ ஒன்று பாக்கி வைத்திருந்தாலும் எங்களால் செய்ய முடியாது என்பதை அறிந்து நீர் எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்து ஆண்டவரை கடைசியாக 7வது வார்த்தையாக உம்முடைய ஜீவனை பிதாவுடைய கரங்களை ஒப்பு கொடுத்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் தானாக போகவில்லை. நீர் ஒப்பு கொடுத்து உம்முடைய ஜீவனை பிதாவின் கரங்களை ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக உம்முடைய ஜீவனை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. 3ஆம் நாள் மறுபடியும் ஜீவனோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவரை நாங்கள் சேவிக்கும்படியாக அறிந்துவிடும்படியாக நல்ல சந்தர்ப்பத்தை தந்தை என்று செலுத்தி இன்றைக்கு எங்களுக்காக நீர் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது மாத்திரமே ஒரு நாள் எங்களை சேர்த்துக்கொள்ள வருவீர் இங்கு நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்திருக்க அந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உண்மை போல நாங்கள் காணப்படுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள நாங்கள் நீர் பரிசுத்தராக இருக்க நாங்களும் பரிசுத்தமாக வாழத்தக்க எங்களை ஒருவருக்கு உதவி செய்தரலாம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உமது கரங்கள் நாங்கள் போடுங்க. இப்போ நாங்கள் பிரிந்து செல்லிருக்கிறோம். பிரியாத உமது பிரச்சனைகளோடு மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரை உமது கிருபையில் காத்துக்கொள்ளும். இப்படி எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட சிற்றுண்டைக்கு ஆண்டு செலுத்துகிறோம். அதை ஆண்டவரே உண்டு தொடர்ந்து செலுத்திற்கு பலனை தந்து நீர் உமது நாமத்தை மையப்படுத்தும் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரங்கள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரனையும் உமது கரங்கள் நாங்கள் ஒப்புக்கொடுத்து தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தி அவர் திரும்பி செல்ல எப்படி ஆணத்திற்கு கூட்டு காத்துக்கொள்ளும். அருமையான சனாதிசத்திற்காக குழுநர் கண்டு அவர்கள் இந்த நாட்களில் கடந்து வந்து அருமையான பாடல்களை பாட உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். கூட்டத்தில் கலந்துள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட செய்திகள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தந்து வெறுமனே ஒரு காதில் கேட்டு மற்ற காதில் விட்டு விடாமல் ஆண்டவர் இரு செவியிலும் கேட்டு உள்ளத்திலே பதிய வைத்து அதன்படி நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி அடியணும். ஆண்டவரே கொடுத்த சுகத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்து எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பலனை பெற்று உமது விடயத்தை இன்னும் அதிகமாக உற்சாகமாக செய்யத்தக்கதாக வேண்டிய எல்லா கிருபையும் தந்தர்களும். இப்போ நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத தேவன் எங்களோடு கூடும். மறுபடியும் நாங்கள் ஸ்நானத்துக்கு கூடிய ஒருவராக உமது கிருபைக்குள்ள எங்களை காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக பணிவுடனே ஏறடிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் ஆறுதலும் சமாதானம் இவரோடும் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.